ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு LearnByLiving ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பீட்ரூட் யூஸ் பண்ணி ஒரு மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் பேக்கெட் பால், மாட்டுப்பால் யூஸ் பண்ணாமல் கோகனட் யூஸ் பண்ணி இந்த பீட்ரூட் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். இது ரொம்பவுமே ஹெல்தி. குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வாங்க. பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இந்த மில்க் ஷேக் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டில். ஒரு சின்ன பீட்ரூட்டும் அரை மூடி தேங்காயும் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடியையும் அதுக்கப்புறம் ஒரு கப் நாட்டு சர்க்கரையும் அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிக்சியில் ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு ஜல்லடை ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி நம்ம தேவைக்கேற்ப குறைச்சோ இல்லைனா அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி இன்னொரு தடவையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை ஒரு கிளாஸ் டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வெளியில் போய் ஜூஸ் குடிக்கிற ஃபீல் வரும். ஏலக்காய் சேர்த்தனால இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி குடிப்பாங்க. நீங்களும் இந்த ஹெல்த்தியான பீட்ரூட் மில்க் ஷேக்கை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா, பாய், டேக் கேர். இது வாழ்க்கை கல்விக்கான ஒரு தளம்.